ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. கோச்சிக்காமல் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ரொம்பலாம் கேட்கலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத்து, மீனா, அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து அவங்க அம்மாவை மீனா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி வந்திருக்காங்க. முத்தோட அம்மா எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணாலும் வரவே மாட்டேன்றதில் ரெடியாக நிற்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மனோஜுக்கு அவங்க அம்மா ஷோரூமில் இருக்கிறது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அதை நேராக சொல்ல முடியாமல் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே ரொம்ப வசதி இல்லைம்மா, பார்த்தீங்களா சுடுதண்ணி கூட குக்கரில் வைக்கிற மாதிரி இருக்குது, குளிக்கிறதுக்கு இடம் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்கிறார் மனோஜ் சொன்னோன்னையுமே பார்த்தீங்கன்னா கூட உள்ளே வேலை பார்க்குற 2 பேர், அந்த பொம்பளை பிள்ளையும் அவரும் சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டி, நீங்கள் குளிக்கிறது கூட வசதி கிடையாது, எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது, அதனால நீங்கள் முத்துண்ணை வீட்டுக்கு போகிறதே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வீட்டில் நிற்க வைக்கையில் பார்த்தீங்கன்னா முத்து இங்கிலீஷில் பேசுகிறாரு. பேசினோன்னே, இங்கே பாருங்கங்க, இந்த பையன் என்னை நக்கல் பண்ணுற மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவன் உன்னை நக்கல் பண்ணலை விஜயா, அவன் இங்கிலீஷ்க்கு கிளாஸ் போகிறான், அதனால தான் இங்கிலீஷில் பேசுகிறான், அவனும் போகிறான், மீனா போகிறான். ஏன் பூக்கடையில் என்ன இங்கிலீஷில் பேசி என்னத்தை தள்ள போகிறாங்க, தேவையில்லாமல் இங்கிலீஷு கிளாஸு. நீ பாருங்க, நானும் மீனாவும் வேறு லெவலுக்கு போகிறோம். இனி நல்லா சம்பாரித்து நல்லபடியாக இங்கிலீஷ் தெரிஞ்சு இதுலேயே சம்பாதிக்கிற மாதிரி ஆக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ருதியும் வீட்டுக்காரும் வராங்க. அம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு அவங்க மையன் சொல்கிறாரு. சின்ன மையன், நீ என்னடா பண்ணுவ அவங்க அம்மா ஸ்ருதி அம்மா சொன்னதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நீ என்னப்பா பண்ணுவ, நீயும் ஒரு குணமாக இருக்க, உங்கள் அம்மா ஒரு குணமாக இருக்காங்க, உங்கள் அம்மா பண்ணதுக்கு நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல விட்டியும் சரிம்மா நான் போயிட்டு வரேன், இங்கே தானே இருப்பீங்க அப்படின்றாங்க. அப்புறம் முத்து சம்மந்தக்காரவங்க சொல்கிறாங்க, சாப்பிட்டுட்டு போப்பா, ஏன்பா உடனே போகிறீங்க அப்படின்றாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. கேட்கல முத்து எல்லாமே சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வச்சுருந்தாங்க. அந்த பார்ட்டி அப்போ எல்லோரும் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருந்துருக்காங்க. குடிச்சிக்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு டான்ஸ் தெரியுன்றக்காண்டி டான்ஸை அம்மாவை ஆட சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு. அம்மானால் என்ன செய்யன்னு தெரியாமல் அம்மா கோவப்பட்டு சத்தம் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, ஒரு பெரிய மனுஷரை பார்த்து இப்படிலாம் பண்ணலாமா, அவங்களுக்குரிய மரியாதையை கொடுக்க வேணாமா, என்ன இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கல்ச்சர் அதுதான்னா, நம்ம தான் எங்கே இருந்தால் நம்ம மரியாதையோடு இருக்குமோ அங்கே இருக்கணும். நம்ம மரியாதை இல்லாத இடத்துக்கு நம்ம போய் இருந்துட்டு நமக்கு மரியாதை கிடைக்கலன்னு கேட்குறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இங்கிலீஷ் கிளாஸ் நடக்குது. இங்கிலீஷ் கிளாஸில் அந்த பொண்ணு சொல்லி கொடுக்குது. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதனால நான் சொல்ல முடியாது. இங்கிலீஷில் என்னென்னமோ சொல்லித்தராங்க. அப்போ இங்கிலீஷில் சொல்லித்தரையில் சைலண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி 26 எழுத்து இருக்கத்தானே தெரியும், 26 எழுத்து இருக்கும், அந்த ஒரு வார்த்தையை நம்ம அதை சொல்லலைன்னா அது சைலண்ட் ஆயிரும் அப்படின்னு என்னென்னமோ சொல்லித்தராங்க. சொல்லையில் முத்து என்னென்னமோ கேள்வி கேட்குறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்காரர் இருக்கார். நான் அப்பயே சொன்னேன், நான் அந்த பொண்ணுக்கு ஜோடி வரும்னு நினச்சேன், ஆனால் அதை ஜோடியாக கொடுக்காம முத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அவங்கள கொடுத்துருக்காங்க. அந்த எல்லாரும் பேசையில் கடன் சொல்கிற விஷயம் வருது. அப்போ முத்து என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கண் கலங்குது. அப்போ கண் கலங்கையில் அவர் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே இருந்த ஹிந்திக்காரர் கிளாஸ் முடிஞ்சு எல்லோரும் போங்கன்னு சொல்லல மீனா சொல்கிறாங்க, நான் போய் டீச்சரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹிந்திக்காரர் கேட்குறாரு, முத்து, உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு சொல்கிறீங்களா, ஆனால் உங்கள் கூட இருந்தால் அது ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது, இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு சோகம் இருக்குது, அதை நீங்கள் யார்ட்டையும் வெளியே காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து ஃபுல்லாக வீட்டில் நடந்தது, 58 லட்சம், இது எல்லா மேட்டரையும் சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன், அவங்க யார் எவருன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு முத்துட்ட கேட்குறாங்க. சார் நீங்கள் என்னங்க சார் கவர்மெண்ட்டு வேலை பார்க்குற ஒரு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் கவர்மெண்ட்டில் தான் வேலை பார்க்குறேன், நான் சைலண்ட் ஆப்ரேட்டர், நான் யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், நீங்கள் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க முத்து, நான் உங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார், நேற்று தான் சாமியை வேண்டுனேன், நீ இல்லைன்ட்டு இன்னைக்கு இருக்குன்றதை தெரிவிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா வீட்டில் ஒரு குழம்பு வைக்கிறாங்க. அதை விஜயா சாப்பிட்டுட்டு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே குழம்பை வீட்டில் வைக்கையில் பயங்கரமாக விளங்காது, அன்னைக்கு வச்சு நீ எப்படி இருந்துச்சு அப்படின்றாங்க. முத்துங்க அப்பா கேட்குறாங்க, இதெல்லாம் கேட்காதரா அப்படின்றாங்க.